உதயம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் நித்யா பேக்கேஜிங் கம்பெனியில் வரும் நச்சு புகை அப்படியே பக்கத்திலே இருக்கும் குலினி ஸ்கூல் சிபிஎஸ் ஸ்கூல் மேலே படிக்கிறது பாருங்கள். இந்த சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கும் குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் பேராபத்து விளைவிக்கும் இந்த நச்சு புகை கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரலில் படிந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை நோய் உள்ளாகும். பாருங்கள், நித்யா பேக்கேஜிங் கம்பெனியிலிருந்து வர புகை அப்படியே உதயம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் குலினி சிபிஎஸ் ஸ்கூல் மேல் படுகிறது பாருங்கள். ஆதலால் இந்த கம்பெனியை நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை இழுத்து மூட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், எப்படி ஒரு கரும்புகை கக்குகிறது பாருங்கள். அப்படியே பாருங்கள் குலினி ஸ்கூல். இதுக்கு பெற்றோர்கள், இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கும் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிபிஎஸ் ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்க வேண்டாம் என்று உங்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள் மக்களே, படிப்பு முக்கியம்தான், ஆனால் உயிர் முக்கியம். குழந்தைகளின் உயிர் முக்கியம். குழந்தைகளின் உயிர் நலம் நல்லா இருந்தால் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்பது நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி வருகின்ற புகை பக்கத்திலே இருக்கும் குலினி ஸ்கூலில் உள்ள மாணவர்களுக்கு போய் சேர்ந்தால் அவர்களுடைய நிலைமை என்னாவது என்பது பாருங்கள். ஆதலால் ஒன்று இந்த குலினி ஸ்கூல் மூட வேண்டும், இல்லையேல் இந்த திருக்காஞ்சி ரோட்டில் உதயம்பட்டு ரோட்டில் அமைந்திருக்கும் நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை இழுத்து மூட வேண்டும். இந்த நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை தான் மூட வேண்டும் என்று என்னுடைய வாதம். ஏனென்றால் இந்த நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை சுற்றியுள்ள 20 கிராம பொதுமக்களுக்கு இரவு நேரத்தில் மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. 30 வருடங்களாக டிபி, ஆஸ்துமா போன்ற உயிர்களை பறித்துள்ளது அந்த நோய்கள். இந்த நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை முழுவதுமாக மூட சொல்லி புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுகிறேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து பொதுமக்களும் தயவு செய்து அனைவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநில ஆர்எல்வி பேரவை மூலம் இந்த கம்பெனியை, நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை மூட செய்வதற்கு மிக விரைவில் ஆர்ப்பாட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் மறியலும் நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவன் எஸ் மாஸ்கோ, உத்தரவாயனிப்பேட், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி. அப்படியே குலினி ஸ்கூல் சிபிஎஸ் ஸ்கூல் மேலே படியுது பாருங்கள். அப்போ இங்கே இருக்கும் குலினி ஸ்கூல் சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கும் மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது எனது கோரிக்கை.